ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிப்ஸ் வீடியோ தாங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிங்க்கு பக்கத்தில் இந்த மாதிரி மேல் பக்கம் எல்லாமே உப்புக்கரை அதிகமாகவே பிடிச்சிருக்குங்க. உப்பு தண்ணி யூஸ் பண்ணுற வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக நிறைய கரை பிடிச்சிருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரே ஒரு பொருள் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக இந்த உப்புக்கரை எடுத்துடலாங்க. நம்ம வீட்டில் எல்லாம் நார்மலாக யூஸ் பண்ணுற வினிகர் தாங்க. நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சி விட்டுட்டு அந்த வினிகரை மட்டும் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இரும்பு நார் வச்சு தேய்க்கணுங்க. எந்த இடத்துலலாம் வெள்ளை வெள்ளையாக உப்புக்கரை படிஞ்சிருக்கோ அது மேலே எல்லாம் வினிகரை ஊற்றிடுங்க. இரும்பு நாரை வச்சு நல்லா தேய்ச்சி விடணுங்க. கொஞ்சம் அழுத்தி தான் தேய்க்கணும். அப்போ தான் அந்த உப்புக்கரை போகும். தேய்க்கும்போது உங்களுக்கே நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுங்க. ஒரு மாதிரி அந்த பொடி மாதிரி பறக்கும். இல்லை தண்ணியோடு நீங்கள் தேய்க்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த வெள்ளை வெள்ளையாக தண்ணியில் கலந்த மாதிரி வருங்க. அது எல்லாமே உப்புக்கரை தான். இப்போ நான் தேய்க்கும்போது பார்த்திங்கன்னா வினிகர் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கிறதுனால தண்ணியிலே வெள்ளை வெள்ளையாக அப்படியே வருதுங்க. இப்போ நான் உப்புக்கரை இருக்கிற எல்லா பக்கமும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுறேன். முக்கியமாக அந்த கார்னர்லாம் கொஞ்சம் அதிகமாகவே அழுக்கு இருக்குங்க. எல்லா பக்கம் நல்லா தேய்ச்சிட்டேன். அந்த தண்ணியே பார்த்திங்கன்னா அப்படியே வெள்ளை கலரில் மாறிடுச்சு. எப்போவுமே என்ன பண்ணணுன்னா வினிகர் போட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றி கழுவக்கூடாது. ஒரு துணி வச்சு ஃபஸ்ட்டு அந்த உப்புக்கரை எல்லாத்தையும் நம்ம தேய்ச்சிருக்கோம் இல்லைங்களா, அதை தொடச்சி எடுத்துடணும். அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக தண்ணி ஊற்றி நல்லா கையிலேயே அழுத்தி தேய்ச்சி கழுவணுங்க. சும்மா தண்ணி ஊற்றி மட்டும் விட வேணாம். தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி கையிலையோ இல்லை ஒரு ப்ரஷ் வச்சோ மறுபடியும் ஒரு தடவை தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த உப்புக்கரை சுத்தமாகவே இருக்காதுங்க. அப்படியே பளிச்சுன்னு போயிடும். நம்ம சும்மா தேய்ச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டோம் அப்படின்னாலும் அந்த வெள்ளை வெள்ளையாக காஞ்சதுக்கப்புறம் தெரியும். நீங்கள் இந்த மாதிரி துணி வச்சு தொடச்சிட்டு கழுவுனீங்க அப்படின்னா பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க. இப்போ நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். ரொம்ப பத்து மாதிரி பிடிச்சிக்கிற இடத்துல மட்டும் இன்னும் கொஞ்சமே இந்த சைடு இருக்குதுங்க. அது ஒரு 2-3 தடவை கழுவும் போது தான் போகும். ஏன்னா இங்கெல்லாம் ரொம்ப பத்து மாதிரி அதிகமாகவே பிடிச்சிருந்துச்சுங்க. மற்றபடி நீங்கள் லைட்டாக இருக்குது ஒரு அளவுக்கு இருக்கிற உப்பு கரையாக இருந்துச்சுன்னா ஒரே தடவையில் ஈஸியாக போயிடுங்க. வினிகர் சிங்க்குக்கு உள்ளே யூஸ் பண்ண வேண்டாங்க, கருப்பாயிரும். அந்த மேல் பக்கத்தில் மட்டும் நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா பளிச்சுன்னு சுத்தமாயிருங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.